ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிகிறது. நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு கனவு காண்கிறாய். கனவு காணும் பொழுது என்ன தெரியுமா நினைக்கிறாய்? கனவு மட்டுமே காண்கிறேன். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நல்லபடியாக நடக்கவே இல்லையே என்று. ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், நீ கனவு காண்பது என்ன தெரியுமா? இந்த விஷயம் எனக்கு நடக்க வேண்டும், அந்த விஷயம் எனக்கு நடக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல சிந்தனை. அதனால் தான் நான் சொல்வேன், நல்ல விஷயத்தை பற்றி யோசியுங்கள் என்று. நீ நல்ல விஷயத்தை பற்றி யோசித்தாயானால் உனக்கு நல்லது மட்டுமே கிடைக்கும். அதனால் தான் சொல்வேன், எந்த காரணம் கொண்டும் கெட்ட விஷயங்களை பற்றி யோசிக்காதீர்கள், நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே யோசியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று. பல பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உதாரணமாக இருப்பீர்கள். இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையோ மற்றவர்கள் உங்களை கேவலமாக வைத்திருப்பது போல இருக்கிறது. இவளை போல இருக்கக்கூடாது, இவளை போல வாழக்கூடாது, அப்படியெல்லாம் இருக்கிறது உன்னையே கஷ்டப்படுத்துது. நான் பாட்டுக்கு தானே இருக்கேன், ஆனா சுற்றி இருக்கிறவங்க என்னுடைய வாழ்க்கையை எனக்கு உதாரணமா எடுத்துக்கிட்டு இவளை போல இருக்கக்கூடாது, இவளை போல வாழ்க்கையில எதுவும் நடக்கக்கூடாதுன்னு ஏன் சாயி என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க? நான் பாட்டுக்கே என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்தா தேவலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையோட வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா என்ன இங்க இருக்கிறவங்க யாருமே நல்லா இருக்க விட்டுறது இல்லையே சாயி என்று நீ நினைத்து கவலைப்படுகிற. கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், ஆர்ப்பாட்டம் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். எதை நீ எதிர்பார்க்கிறாயோ அந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும். நீ தேடும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்வில் மிக மிக சிறந்ததாகவே மட்டும் அமையும். ஒரு நிமிஷம் கூட சரிதான். ஒரு விஷயத்தை கூட நீ நினைத்து நினைத்து பயப்பட வேண்டாம். இன்னும் என்ன கொஞ்ச நாள் தானே இருக்கிறது. வாழ்க்கையை மாற்ற கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி உனக்கு காட்டுகிறேன். நீ எந்த விஷயத்தில் பயந்தாயோ அது உனக்கு சுமூகமாக நடக்கும். புரிஞ்சதா? சுமூகமாக நடக்கும். அந்த விஷயமானது நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயம் உனக்கு சுமூகமாக நடக்கும். அப்பொழுதுதான் தெரியும், சாய் எவ்வளவு பெரிய நிலையை செய்து விட்டார், சாய் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை நமக்காக கொடுத்து விட்டார் என்று நீ அப்பொழுதுதான் உணர்வாய். வாழ்க்கையில் எல்லா நிமிஷமும் உங்களுக்காக நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்திற்கு மேல் அற்புதமும் அதிசயத்திற்கு மேல் அதிசயமும் நடக்க இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூட இருக்கிற, அதாவது உன் கூடவே இருந்து கொண்டு உன்னை பழி வாங்குவதற்கான ஆட்கள் தான் அதிகமாக இருக்கிறார்களே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூட இருந்து உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ஆட்கள் இங்கு குறைவுதான். எல்லா நிமிஷத்திலேயும் சரிதான். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் சரிதான். அளவுக்கு மீறிய பிரச்சனைகளும் அளவுக்கு மீறிய கண்ணீரோடும் நீ இருக்கிறாய். நீ என்னிடமே கேட்பாய், ஏன் தான் சாயி இத்தனை பேருக்கு நீ உதவி செய்யற, ஆனா இந்த சின்ன பிள்ளைக்கு உதவி செய்வதே இல்லை என்று. உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு நான் உதவி செய்வது பத்தவில்லை. புரிகிறதா? உதவி செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. உதவி செய்வது உனக்கு பத்தவில்லை என்பது மட்டும்தான் நான் சொல்ல வேண்டும். காலப்போக்கில் எல்லாமே உனக்கு புரிய வரும். இந்த சாயார் எதற்காக இவ்வளவு உன்னை கஷ்டப்படுத்தினேன், உன் கூடவே இருந்து கொண்டு எதற்காக உன்னை இவ்வளவு பாட்டி வதித்தேன் என்பது இப்பொழுது புரியாது. கூடிய சீக்கிரமாக புரியும். அப்பொழுது நீ என்னிடமே வந்து சொல்வாய், சாய் நீங்கள் எனக்கு அன்று பாடம் கொடுத்தீர்கள், அந்த பாடமும் எனக்கு இன்று உபயோகமாக இருந்தது என்று. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் மற்றவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில விஷயங்களை
முன்கூட்டியே தெரிந்து கொள்வது அவசியம்தானே? ஒருவரிடம் நீ ஏமாறும் பொழுது அடுத்தடுத்த நபரிடம் நீ ஏமாறாமல் இருப்பாய் தானே? ஒரு நபரிடம் நீ ஏமாந்து விட்டால் இனிமே ஒரு நபரும் இப்படிதான் இருப்பான் அப்படின்னுட்டு ஏமாறாமல் இருப்பாய் தானே? அதுதான் தங்க பிள்ளைக்கு என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் பரிபூரண அனுகிரகமும் என்றும் என்றும் இருந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக நான் துணையாக இருப்பேன். எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படியே இருந்துவிட வேண்டும் என்று நான் ஒரு பொழுதும் நினைக்க மாட்டேன். என்னுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மன திருப்தியோடு இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் மனம் திருப்தியோடு இருக்க வேண்டும். காலம் முழுக்க என்னுடைய பிள்ளைகள் நீண்ட ஆயுளுடனும் எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய எண்ணம். நீ வேண்டுமானாலும் பார், எத்தனை அற்புதத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்போகிறாய் என்று. அவசரப்பட்டு நம் வாழ்க்கை முடிந்துவிட்டது. இதற்கு மேல் நமக்கு எந்த ஒரு தெய்வமும் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்யாது. எல்லா விஷயத்திலேயும் நமக்கு தப்பை மட்டுமே தான் செய்யும் என்று நினைத்து நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் தவறு நடக்கும் அளவுக்கு எதுவுமே நான் செய்ய மாட்டேன். நீ புரிந்து கொள். ஒரு விஷயத்தில் உன்னை நான் கண்டிக்கிறேன் என்றால் அது உன்னுடைய நல்லதுக்காகத்தான் இருக்குமே தவிர கெட்டதுக்காக இருக்காது. ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு பிள்ளையை கண்டிக்கிறார்கள் என்றால் அதற்கு பின் அவருடைய நலனுக்காக மட்டுமே தான் இருக்கும். அதே போலத்தான் உனக்கு சில விஷயங்களை தடையாக கொடுக்கிறேன் என்றால், சில பேருடைய முகத்தை உனக்கு காட்டுகிறேன் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய துரோகி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் இவ்வளவு வேலையையும் நான் உனக்காக செய்தேன். இதில் நடுவில் சில கஷ்டங்களும் உனக்கு வந்தது. ஏனென்றால் சில பேரை நம்பி சில முதலீடுகளை நீ போட்டாய். ஆனால் அவர்களோ கடைசியில் உன்னை ஏமாற்றும் பொழுது கஷ்டம்தான் பட்டாய். விடு, அனைத்து விஷயத்தையும் பார்த்து கொள்ளலாம். யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ, உன்னை துன்புறுத்தினார்களோ, உடலாலும் மனதாலும் காயப்படுத்தினார்களோ, அவர்களுக்கு எல்லோருக்கும் மத்தியில் நீ தலை நிமிர்ந்து வாழத்தான் போகிறாய். நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் மனதுக்குள் வைத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பானதாகவே அமையும். உன்னுடைய குணத்தை யாரிடமும் இதுதான் என்னுடைய குணம், இப்படிதான் நான், அப்படிதான் நான் என்று எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஏனென்றால் நீ எடுத்து சொல்லும் இடத்திலும் இல்லை, அவர்கள் கேட்கும் மனநிலைமையிலும் இல்லை. அதனால் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் இப்படிதான், என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஒரு பொழுதும் எடுத்து சொல்லிக்கொண்டு உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்துக் கொள்ளாதே. உனக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் நான் இருப்பேன். எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் எல்லாவித அற்புதங்களையும் உனக்காகவே நான் தருவேன். இரவு பகல் பார்க்காமல் நீ உழைக்கிறாய். அந்த உழைப்புக்கு எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கான நன்மைகளை தருவேன். பிடித்த வாழ்க்கையும் உனக்கு, உன்னுடைய தொழிலும் சரி, நிச்சயமாகவே உன்னுடைய தொழிலானது வளரும். அதனால் பணம் வரும். உனக்கு பிடித்த உறவு உனக்கு கிடைக்கும். எல்லாமே உன்னுடைய குடும்பத்தின் ஒத்துழைப்பு படியே எல்லாமே நடக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விஷயங்களும் சிறப்பானதாக தான் அமையுமே தவிர ஒரு நாள் கூட தவறானதாக அமையாது. நான் இருப்பேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு துணையாக, எப்பொழுதும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த சாயோ வாழ வைத்து கொண்டு உனக்காக ஒவ்வொரு நாளும்
நம்பிக்கையை கொடுத்து கொண்டு வாழ வைப்பேன் இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.